الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல் குர்ஆனை உண்மையான மனிதர்களுக்கு உலக வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் தேவையான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வேதமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வேதத்தை அல்லாஹ் இறக்கி, அந்த வேதத்தின் பிரகாரம் ஒரு மனிதனால் உலகத்தில் வாழலாம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லா காலங்களுக்கும், எல்லா இடங்களுக்கும், எல்லோராலும், எல்லா சந்தர்ப்பத்திலும் அதை நிறைவேற்றலாம், பின்பற்றலாம், நடைமுறைப்படுத்தலாம் என்ற அந்த விடயத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி மனிதர்களிலே இருந்து சிறந்த, உயர்ந்த, கண்ணியமான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து குர்ஆனுடைய கட்டளைகளை மனிதனால் நிறைவேற்ற முடியும். மனிதனுடைய பகுத்தறிவை விட்டு அற்பாற்பட்ட விடயங்கள் அல்லது மனிதனால் சுமந்து கொள்ள முடியாத விடயங்கள், மனிதனால் நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்களை குர்ஆன் உள்ளடக்கவில்லை. மாறாக மனித சமூகத்திற்கு தேவையான, மனிதர்களால் நிறைவேற்ற முடியுமான, நடைமுறைப்படுத்த முடியுமான விடயங்களை உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு காட்டியிருக்கிறார். மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. இந்த குர்ஆன் வெறுமனே முஸ்லிம்களுக்கு அருளப்பட்ட வேதம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனை ஆட்சி சொல்கிற போது மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, முஸ்லிம் அல்லாதவர்களும் இந்த குர்ஆனை உலகம் சார்ந்த விடயத்தில் அவர்கள் கலிமா சொல்லவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்ற உலகம் சார்ந்த புத்திமதிகளை அவர்கள் பின்பற்றினாலும் அவர்கள் வெற்றி அடைவார்கள், அவர்கள் சாதனை புரிவார்கள். எனவே முழு மனித சமுதாயத்திற்கு தான் குர்ஆன் வழிகாட்டுகிறதே தவிர முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான வேதம் கிடையாது. குர்ஆன் வெறுமனே தொழுகைக்கு மாத்திரம், வெறுமனே இபாதத்திற்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய வேதம் அல்ல குர்ஆன்.
ஒரு மனிதனுடைய உலகம் சார்ந்த, மறுமை சார்ந்த, சுவர்க்கம் சார்ந்த, துனியா சார்ந்த எல்லா விடயங்களுக்கும் குர்ஆன் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனித இனத்தில் இருந்து சிறந்த ஒருவராக, உயர்ந்த ஒருவராக, கண்ணியமான ஒருவராக உலகத்திலே அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து அவர்களின் மூலம் உலகத்துடைய எல்லா துறைகளுக்கும், ஒரு குடும்பத்தில் ஆரம்பித்து உலக ஆட்சி வரைக்கும் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த குர்ஆன் ஒரு பொதுவான ஒரு வேதம், உலக மக்களுக்கு வழிகாட்ட வந்த வேதம். அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நபியாக அனுப்பப்படவில்லை, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் ரசூலாக அனுப்பப்படவில்லை. உலகத்திலே வாழ்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும், அது மனித இனமாக இருக்கலாம், ஜின் இனமாக இருக்கலாம், உயிருள்ள வஸ்துக்களாக இருக்கலாம், உயிரற்ற வஸ்துக்களாக இருக்கலாம், எல்லா விடயங்களுக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் வழிகாட்டுவதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, குர்ஆன் தொழுகைக்காக உதவு செய்வது எப்படி தொட வேண்டும், மணல் தடம் கழித்து எப்படி துப்புரவு செய்ய வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும், எப்படி குடும்ப வாழ்வில் ஈடுபட வேண்டும், ஆண்கள் பெண்களோடு, பெண்கள் ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் குர்ஆன் பேசுவதை போன்று இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த உலகம் இயங்க வேண்டுமாக இருந்தால், இந்த உலகம் ஆட்சியின் அடிப்படையிலே இஸ்லாமிய ஆட்சியாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்கள் அல்லாத பிரதேசங்களில் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஆட்சிகளாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்கின்ற போது பெரும்பான்மை ஆட்சிக்கு கீழால் வாழ்கின்ற ஆட்சியாக இருக்கலாம். இவ்வாறான ஆட்சி முறையாக இருந்தாலும் பொதுவாக குர்ஆன் இஸ்லாமிய ஆட்சி முறையை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருப்பதை போன்று பொதுவான ஒரு ஆட்சி முறையை குர்ஆன் பேசுகிறது. அதனால்தான் நான் சொன்னேன், குர்ஆன் வெறுமனே முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வழிகாட்டக்கூடிய வேதம் அல்ல, முதலில் மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால் இருந்து நுபுவத்துக்கு பின்னால் அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட, அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபியாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த நபிக்கு கட்டுப்பட வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். நீங்கள் நபி அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வினால் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதே நேரத்திலே ஒரு சமூகத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை வழிநடாத்தினார்கள். ஒரு சமூக தலைவனாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். சமூக பட்டோடு வாழ்ந்திருக்கிறார்கள், சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். சமூகத்தோடு சேர்ந்து இணைந்து பழகக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் உலகத்துக்கு நபிமார்களாக அனுப்பியிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தோடு வைத்திருந்த உறவு நுபுவத்துக்கு முன்னால் இருந்து, நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் இருந்து, வாலிப பருவத்திலிருந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக விடயங்களிலே ஈடுபாடு காட்டியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது அடைவதற்கு முன்னால் வாலிப பருவத்திலே மக்காவில் அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இது பொதுவான அரசியல் முறைகளில் ஒன்று. அரசு என்பது வெறுமனே தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது, அல்லது உரிமைகளை வழங்குவது, அல்லது நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவது மாத்திரமல்ல. ஒரு அரசுடைய பணி, அரசுடைய பொறுப்பு. குர்ஆன் மிக விசாலமாக பேசுகிறது. சில உதாரணங்களை சொல்லி குர்ஆன் பேசுகிறது. முன்னோர்களுடைய முன்மாதிரிகளை சொல்லி குர்ஆன் பேசுகிறது. ஒரு அரசுடைய பிரதான நோக்கம், ஒரு அரசுடைய இலக்கு, மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தலைவர். அந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டும்?
முதலாவது, அநியாயத்திற்கு எதிராக அவர் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இது ஜனநாயக ஆட்சி காட்டி தந்த ஒரு முறை அல்ல. மனிதனாக பிறந்த ஒருவன், மனித நேயத்தோடு வாழக்கூடிய ஒருவன், அவனுக்கு முன்னால் ஒருவர் அநியாயம் செய்யப்படுகின்ற போது அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய பண்பு மாத்திரமல்ல, அது ஒரு மனித பண்பு என்பதை குர்ஆன் குறிப்பிடுகிறது. தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு ஊர் தலைவராக இருக்கலாம், சமூகத்துடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுடைய தலைவராக இருக்கலாம். அவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு நிலையமா, அவர் ஆட்சி செய்கின்ற போது உலகத்தில் யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. அநியாயம் நடந்தால் அநியாயம் செய்யப்பட்டவருக்கு சார்பாக உதவியாக அவர் இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அநியாயத்துக்கு எதிராக தன்னால் முடிந்த கடமைகளை அவருடைய பணிகளை அவர் தொடர வேண்டும். கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் ஒரு நாட்டுடைய மறுமலர்ச்சி, ஒரு நாட்டுடைய எழுச்சி, ஒரு நாட்டிலே கட்டிடங்கள் கட்டப்படுவதிலோ அல்லது அந்த நாட்டில் ஏற்படுகின்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்களிலோ அல்ல, மாறாக அந்த நாட்டு மக்கள் நியாயமாக நீதமான ஆட்சிக்கு கீழால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார். அநீதி இழைக்கப்படாமல் உரிமைகளை பெற்று வாழ்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். அந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஒரு இஸ்லாமிய அறிஞர் சொல்கிறார், ஆட்சியை பற்றி, அரசாங்கத்தை பற்றி, அரசியலை பற்றி அவர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் பேசியதை விட அதிகமாக, கூறியதை விட அதிகமாக, எழுதியதை விட அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். தனி ஒரு பகுதி, இஸ்லாமிய சட்டத்துறையில் ஒரு பகுதிதான் நல்ல ஆட்சி என்பது. இந்த அறிஞர் சொல்கிறார், ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார். அவர் முஸ்லீம் கிடையாது, ஆனால் அவர் ஒரு நீதமானவர். அவருடைய ஆட்சிக்கு கீழால் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள், உரிமைகளை பெற்று நிம்மதியாக வாழ்கிறார்கள். அந்த மன்னன், அந்த ஜனாதிபதி அநியாயம் செய்கின்ற ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரை விட சிறந்தவர் என்று சொன்னார். நியாயமான நீதமான முஸ்லிம் அல்லாத ஒரு ஆட்சியாளருக்கு கீழால் ஒரு சமூகம் 5 வருடங்கள் வாழ்வது, அநியாயம் செய்கின்ற ஒரு இஸ்லாமிய ஜனாதிபதிக்கு கீழால், ஒரு முஸ்லிம் தலைவருக்கு கீழால் ஒரு நாள் வாழ்வதை விட சிறந்தது. ஏனென்றால் அநியாயத்தோடு எங்கு ஆட்சி நடைபெறுமோ, அதாவது அநியாயமாக அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக முஸ்லிம்கள் அல்லது ஒரு நாட்டு மக்கள், அந்நிய ஆட்சியாளர் நேர்மையாக ஆட்சி செய்கின்ற ஒரு நாள் ஒரு முஸ்லிம் மன்னன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவன் மக்களுக்கு அநியாயம் செய்து ஆட்சி செய்கின்ற 5 வருடங்களை விட மேலானது. ஏனென்றால் குர்ஆனில் அல்லாஹ் அநியாயம் ஒரு ஆட்சியை அளிக்கக்கூடியதாக, அநியாயக்காரர்களை அல்லாஹ் அளிக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களிலே பேசுகிறான். அநியாயக்காரர்கள் வெற்றி அடையவே மாட்டார்கள். எனவே அநியாயமான ஆட்சி அளிக்கப்பட்டுவிடும், அநியாயம் செய்கின்ற ஆட்சியாளர்கள் அழிந்து விடுவார்கள் என்பதை அல் குர்ஆன் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. எனவே உண்மையான ஆட்சியாளன் நியாயமானவனாக இருக்க வேண்டும், நீதமானவனாக இருக்க வேண்டும், தனக்கு கீழால் வாழ்கின்ற குடிமக்களை மதிக்கக்கூடியவனாக, மத ரீதியாக, இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக பிரித்து பார்த்து சலுகைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபனாக இருக்கிறார்கள். நுபுவத்துடைய காலம் அல்ல,
சாதாரண ஒரு வாலிபனாக வாழக்கூடிய காலத்திலே மக்காவில் வாழ்ந்து வந்த ஒரு தொழில் அதிபர், ஒரு செல்வந்தன் ஆசிபுரு வாகில் அம்பருடைய அவர்களுடைய தந்தை மிக பயங்கரமான ஒரு அநியாயக்காரன், செல்வந்தன், ஒரு வியாபாரி. ஆனால் அநியாயமாக மக்களுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடிய, அபகரிக்கக்கூடிய ஒரு வியாபாரி, ஏமாற்று வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஆசிபுரு வாகில் செல்வந்தன். யமன் தேசத்திலிருந்து ஒரு வியாபாரி வருகிறார், யமனிலிருந்து வருகிறார், வேறு நாட்டிலிருந்து வருகிறார். துணிமணிகளை வியாபாரம் செய்வதற்காக வந்து மக்காவுக்கு வருகின்ற போது ஆசிபுல் வாகில் தன்னுடைய அதிகார பலத்தின் காரணத்தினால் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த சாதாரண வியாபாரியிடத்தில் துணிமணிகளை வாங்கிவிட்டு, புடவைகளை வாங்கிவிட்டு காசு கொடுப்பதற்கு மறுத்திருக்கிறார். வேற நாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை, தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அநியாயத்திற்கு எதிராக பேசுறதுக்கு யாரும் இல்லை என்று நினைச்சு ஆசிபுல் வாங்கி தன்னுடைய ஊருடைய பலம், எங்களோட ஊர் மக்கா, ஊருடைய பலத்தை, அதிகார பலத்தை, அவருடைய பண செல்வாக்கை வச்சு பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த மனிதர் அப்பாவி, ஹலாலான முறையில் வியாபாரம் செய்ய வந்த ஒரு நேர்மையான வியாபாரி அநியாயம் விதிக்கப்பட்டிருக்கிறார். யாரிடத்தில் சொல்வது? என்ன செய்கிறார்? அந்த ஊரில் மக்காவில் அந்த காலத்தில் காணப்பட்ட அபூ சுஃபியான், அபூ ஜஹல், அபூ லஹப், அபூ தாலிப் போன்றவர்களிடத்துல போய் சொல்றாரு, நான் யமனிலிருந்து வந்த வியாபாரத்துக்கு ஆசிபுல் வாகில் என்னிடத்துல பொருளை வாங்கினாரு, ஆனால் எனக்கு காசு தரல, முடிந்து நான் அநியாயம் விதிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதர், ஒரு வியாபாரி, யாரும் அவருடைய பேச்சை கணக்கெடுக்கவில்லை. வேறு ஊரில் இருந்து வந்திருக்கிறார், வந்தவர் அல்லவா, யாரும் பேசவில்லை. ஏன்? ஆசிபுல் வாகில் அந்த அளவு அந்த காலத்தில் செல்வாக்கு உள்ள ஒருவராக இருந்தார், ஆள்பலம் உள்ள ஒருவராக இருந்தார், பணக்காரனாக இருந்தார், ஒரு ஆட்சியாளராக இருந்தார். யாருமே அந்த வியாபாரியை கண்டுகொள்ளவில்லை. அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீர் ஒரு ஆட்சியை அழித்துவிடும், ஒரு நாட்டை அழித்துவிடும், ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை வீழ்த்திவிடும் என்பதை அந்த சமூகம் பார்க்கவில்லை, கணக்கெடுக்கவில்லை. அநியாயக்காரனுடைய கண்ணீர் துளி, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய அழுகை, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய கண்ணீர் ஒரு நாட்டையே அழித்துவிடும். அல்லாஹ் அழித்து விடுவான், ஆட்சி அல்லாஹ் பிடிங்கி விடுவான், செல்வாக்கை அல்லாஹ் அழித்து விடுவான், செல்வத்தை அல்லாஹ் நாசமாக்கி விடுவான். இதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் மக்காவில் இருந்த ஒரு செல்வந்தர், அவருடைய பேர் அப்துல்லாஹி இப்னு ஜதஆன், அவர் முஸ்லிம் கிடையாது. அப்துல்லாஹி இப்னு ஜதஆன் இடத்தில் வந்து அந்த யமன் தேசத்தில் இருந்து வந்த வியாபாரி சொல்கிறார், எல்லோரிடத்திலும் நான் சென்றேன், என்னுடைய பேச்சை யாரும் கணக்கெடுக்கவில்லை, நான் அநியாயம் விதிக்கப்பட்டிருக்கிறேன், நம்முடைய ஊரில் தனிநபராக வந்திருக்கிறேன், அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறேன், யாரும் எனக்கு உதவவில்லை என்று சொன்ன போது அப்துல்லாஹி இப்னு ஜதஆனுடைய உள்ளத்தில் மனிதநேயம் இருந்தது. அவர் ஆட்சியாளராக இருக்கவில்லை, சாதாரண ஒரு மனிதர். என்ன செய்கிறார்? மக்காவில் இருந்த நல்ல மனம் படைத்தவர்களை, சமூக சேவையாளர்களை, சமூக பற்றுள்ளவர்களை அழைத்தார். அழைத்து ஒரு கமிட்டியை உருவாக்கினார், ஒரு குழு உருவாக்கினார். என்ன குழு? அநியாயம் செய்கிற குழு அல்ல, அபகரிக்கக்கூடிய குழு அல்ல, பக்கசார்பாக நடந்து கொள்ளக்கூடிய குழு அல்ல, சுயநலங்களுக்காக தங்களுடைய விடயங்களை பயன்படுத்தக்கூடிய குழு அல்ல, பொதுநல உணர்வோடு இதற்கு பின்னால யாராவது மக்கான எங்களுடைய இந்த பூமியில, எங்களுடைய ஊர்ல யாருக்காவது அநியாயம் செய்யப்பட்டால், அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு சங்கம், அநியாயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அவருடைய வீட்டிலே உணவு சமைத்தார், வாலிபர்களை அழைத்தார், துறை சார்ந்தவர்களை அழைத்தார், ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அந்த சங்கத்துடைய பெயர் இன்று வரலாற்றிலே பேசப்படுகிறது, ஹில்புல் ஃபுதூல்.
ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இதுக்கு பின்னால யாரும் எங்களோட ஊர்ல அநியாயம் செய்யப்படக்கூடாது, அநியாயக்காரர்களை வளர விடக்கூடாது, அநியாயம் விளைக்கப்பட்டவர்களை சும்மா விடக்கூடாது, நியாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். உருவாக்கப்படுகிறது. அந்த குழுவிலே ஒரு நிறைவேற்று குழு போடப்படுகிறது. அந்த நிறைவேற்று குழுவில் முக்கியமான பொறுப்பை, இந்த காலத்தில் ஒரு செயலாளர் என்ற பொறுப்பை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் நபியாகவோ ரசூலாகவோ ஒரு ஆணை ஓதி காட்டக்கூடிய ஒரு தூதனாக இருக்கவில்லை. சாதாரண ஒரு வியாபாரம் செய்கின்ற ஒரு இளைஞர் ஏற்றுக்கொண்டாங்க, கபூல் செஞ்சாங்க. நபுவத்துடைய அந்த காலம் வரும் வரைக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்தை கட்டி கேட்கின்ற, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த சங்கத்தின் செயலாளராக செயல்பட்டார்கள். அந்த ஊர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த குழு மக்கள் தெரிவு செய்தார்கள். நாம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதை போன்று, ஒரு அமைச்சரை தெரிவு செய்வதை போன்று, நிர்வாகத்துக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்வதை போன்று மக்களால் அந்த குழு தெரிவு செய்யப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுவில் இணைந்து பங்காற்றினார்கள், அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். எனவே அன்று ஆசிபுன் வாயில் அந்த வியாபாரிக்கு செய்த அநியாயத்தின் காரணத்தினால் இதற்கு பின்னால் எங்களுடைய ஊரில் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்பதற்காக ஆசிபுன் வாயிலிடத்தில் இருந்த அந்த அநியாயமாக அபகரிக்கப்பட்ட அந்த பொருட்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஊரில் மனிதர்களால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த குழு அந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுக்கு, அந்த அநியாயம் விளைக்கப்பட்ட அந்த மனிதருக்கு உதவி செய்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபுவத்துக்கு பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து தன்னுடைய அந்திம காலத்தில், கடைசி காலத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் வாலிபனாக இருந்த நேரத்தில் அநியாயத்துக்கு எதிராக, அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக எங்களுடைய ஊரில் மக்காவில் என்ற ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினராக செயல்பட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த காலத்தில் அரபிகள் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்றுதான் எங்களுடைய இந்த காலத்தில் கனரக வாகனங்களை, உயர்ந்த வாகனங்களை நாங்கள் விரும்புவதை போன்று, ஆசைப்படுவதை போன்று அரபியர்கள் விரும்பக்கூடிய ஒத்தக இடம்தான் என்று சொல்லக்கூடிய விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஒட்டகங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஜாஹிலிய காலத்தில் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற அந்த சங்கத்தில் ஒரு பிரதிநிதியாக நான் இருந்தது, செயல்பட்டது. எனக்கு நீங்கள் எல்லோரும் விரும்புகின்ற சிவத்த ஒட்டகங்கள் கிடைப்பதை விட எனக்கு விருப்பமானதாக இருந்தது. சிவப்பு ஒட்டங்களை பெற்று ஆடம்பர வாழ்க்கை நான் வாழ்வதை விட அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவனுக்காக குரல் கொடுத்து, நியாயத்துக்காக உழைத்து அநியாயத்தை தடுப்பது எனக்கு மேலானது என்று சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே உலகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து நியாயத்தை நிலைநாட்டுகின்ற சங்கத்தோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள், மக்களுக்காக உழைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் 15 வருடங்களுக்கு பின்னால் தான் அல்லாஹ் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறார்கள், சமூகத்துக்காக உழைக்கிறார்கள், சமூகத்துக்காக தனது இன்பங்களை எல்லாம் விட்டு விடுகிறார்கள், சமூகத்துக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள் என்ற அப்படியான காரணங்களை வைத்து 40வது வயதிலே நபியாக, ரசூலாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்கா அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை இருந்தது, வஹி இறங்கிய இடமாக மக்கா இருந்தது. ஆனால் மக்காவில் ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது, அநியாயம் இழைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் உலகத்தில் ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டது ஒரு ஆட்சியாளர், நஜாஷி என்று சொல்லக்கூடிய மன்னன். இந்த நஜாஷி மன்னனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில கண்டதும் கிடையாது. ஆனால் வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகம் நிம்மதியாக வாழ வேண்டும், நல்லாட்சியின் அடையாளம் நீதி நியாயம் இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஆட்சிக்கு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். தண்ணீரை குடிப்பதாக இருந்தாலும், கஞ்சை தான் குடித்து வாழ்வதாக இருந்தாலும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும். இதுதான் தேசிய பாதுகாப்பு என்பது. இது குர்ஆன் பேசியிருக்கிறது. தேசிய பாதுகாப்பை
குர்ஆன் பேசுகிறது. لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنه من خوف. அல்லாஹ் சொல்றான், நான் எப்படிப்பட்டவன் என்றால் மனிதர்களுடைய பசியை நான் போக்குகின்றேன், மறுமலர்ச்சியான வாழ்க்கையை நான் தான் கொடுக்கிறேன். பசியை போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி பாதுகாப்போடு அவர்களை நான் வாழ வைத்திருக்கிறேன். அரபியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை பேசுகிறார். தாராளமான வாழ்க்கை, மனமான வாழ்க்கை, ஹலாலான ரிஸ்குகளை அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தாக கொடுத்தான். அதே போன்று ரிஸ்கையும் கொடுத்து நான் பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறேன். பாதுகாப்பை குர்ஆன் பேசுகிறது. ஜனநாயகம் பேசுவதற்கு முன்னால் வஹீ பேசியிருக்கிறது தேசிய பாதுகாப்பை. மக்காவில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு தேசிய பாதுகாப்பு கிடையாது. சுதந்திரமாக அமல் செய்ய முடியாது, சுதந்திரமாக தவாப் செய்ய முடியாது, நபி அவர்களை சந்திக்க முடியாது, வஹீயை கற்றுக்கொள்ள முடியாது. பயங்கரமான ஒரு சூழல் ஏற்படுகிறது, பீதி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் சில வெளிநாடுகளில், வெளி ஊர்களில் அங்காங்கே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில பிரதேசங்களுக்கு சென்று சஹாபாக்கள் வியாபாரம், சிரியா, தமஸ் போன்ற பலஸ்தீன் போன்ற பிரதேசங்களில் எல்லாம் அந்த காலத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இங்கு என்னுடைய சஹாபாக்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது, நியாயம் கிடைக்க வேண்டும், இவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அச்சத்திலும் பீதியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக பாதுகாப்போடு வாழ வேண்டும், சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டை தெரிவு செய்தார். நீங்க எல்லாரும் மக்காவை விட்டு அந்த நாட்டுக்கு போகும். முதலாவது இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது இருக்கிறார். இந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்க மக்கால ரொம்ப சிரமப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது. நீங்க எல்லாரும் ஹபஷா என்று சொல்லக்கூடிய, தற்போது எத்தியோப்பியா என்று சொல்லப்படக்கூடிய ஹபஷா என்று சொல்லக்கூடிய ஊருக்கு போங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹபஷா ஒரு இஸ்லாமிய நாடு கிடையாது, அது ஒரு கிறிஸ்தவ நாடு. ஆனால் அந்த நாட்டை ஒரு கிறிஸ்தவ மன்னன் ஆட்சி செய்கிறார். அவர் மலிக்கும் நாடில் நீதமான ஒரு ஆட்சியாளர். அங்கு யாருக்கும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். உண்மையான கிறிஸ்தவ மதத்தை ஏற்று யாருக்கும் அநியாயம் செய்யாத ஒரு ஆட்சியாளர் ஹபஷாவிலே இருக்கிறார், எத்தியோப்பியாவிலே இருக்கிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த சஹாபாக்களை கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்து, பயங்கரமான ஒரு பிரயாணத்தை மேற்கொண்டு, கடலால் நீங்கள் பிரயாணம் செய்து நீங்கள் எத்தியோப்பியாவுக்கு சென்று வாழுங்கள், ஹபஷாவுக்கு சென்று வாழுங்கள் என்று சொன்னார்கள். அங்கு ஆட்சி செய்தது சஹாபி அல்ல, ஒரு பிறகுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அங்கு அனுப்புகின்ற போது அங்கு ஆட்சி புரிந்தது ஒரு கிறிஸ்தவம் அல்ல, ஆனால் நல்ல மனிதர், யாருக்கும் அநியாயம் செய்யாத நியாயமான நேர்மையான மனித இனத்தை மதிக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சியாளர் அங்கு ஆட்சி செய்கிறார். அங்கு சென்று நீங்கள் வாழுங்கள் என்று சஹாபாக்களை அனுப்பினார். 7-8 வருட காலங்கள், ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, 7-8 வருட காலங்கள் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் அந்த நாட்டின் ஜனாதிபதி நேர்மையானவன், நியாயமானவன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 100 சஹாபாக்களை அங்கே அனுப்பினார்கள். அந்த சஹாபாக்கள் 7-8 வருடங்கள் அந்த நாட்டிலே வாழ்ந்தார்கள். அதுக்கு பின்னால்தான் அந்த நாடு இஸ்லாமிய நாடாக மாறுகிறது. இங்கு வரைக்கும் இஸ்லாமிய நாடாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க, நாடு இருக்கக்கூடிய மக்கா அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருக்கவில்லை, முஸ்லிம்களுக்கு நியாயம் இருக்கவில்லை. அதனால் ஒரு கிறிஸ்தவ மன்னனாக இருந்தாலும் அந்த பூமியில் மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பை என்பதை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அங்கு செல்லுங்கள் என்று அந்த காலத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக ஒரு 100 பேராக வாழ வேண்டிய அந்த நாடு, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை சமூகமாக நியாயமாக, நீளமாக, நிம்மதியாக வாழக்கூடிய அந்த கிறிஸ்தவ நாட்டை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அந்த கிறிஸ்தவ மன்னனுடைய ஆட்சியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். இனிமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன்
நீளமாக இந்த உலகத்தில் ஆட்சி செய்தவர்களை குர்ஆன் பேசியிருக்கிறது. சர்வாதிகாரத்தோடு மக்களை மதிக்காமல் மக்களுக்கு அநியாயம் செய்த அநியாயக்கார ஆட்சியை குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது ஒரு அநியாயக்கார ஆட்சியாளர், ஒரு சுயநலவாதி, தன்னுடைய லாபத்துக்காக வேண்டி தனது சமூகத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்தவர், தன்னுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தனது சமூகத்தில் வாழ்ந்த ஒரு சிலரை அடிமையாக ஆக்கியவர். குர்ஆன் விரிவாக பேசுகிறது. அவனுடைய ஆட்சியை பேசுகிறது, அவனது சண்டாளன் என்று பேசுகிறது, அவனது கொடுங்கோலன் என்று பேசுகிறது, அவனது அநியாயக்காரன் என்று குர்ஆன் பேசுகிறது. அதே நேரத்திலே அவன் அழிக்கப்பட்டான். எந்த நீர்வளம் எகிப்தின் சொத்தாக இருந்ததோ, எந்த நீர்வளத்துக்காக எகிப்திய மன்னர்கள் போராட்டம் செய்தார்களோ, எந்த நீர்வளம் அது எனது நீர்வளம், அது எனது ஆட்சி, நான் தான் ஆட்சி செய்கிறேன், நான் மாத்திரம்தான் உங்களை ஆள்கிறேன் என்று அவர்கள் மமதையோடு பேசினாலோ அந்த நதியிலே அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் அளித்தான், நீர்வளத்தை கொடுத்து அல்லாஹ் அளித்தான், பொருளாதார வளத்தை கொடுத்து அல்லாஹ் அளித்தான், செல்வாக்கை கொடுத்து அல்லாஹ் அளித்தான். என்ன சொல்கிறான்? அல்லாஹு தஆலா உலகத்தில் அநியாயம் நிலைக்காது, அநியாயம் நிலைக்காது, அநியாயம் அழிந்துவிடும். பல 100 வருடங்கள் ஆட்சி செய்த பிராவுடைய ஆட்சி அல்லாஹ் அழித்து, பிராவுடைய பட்டணத்தை அல்லாஹ் பாதுகாத்து, கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலகத்திலே நீங்கள் யாராவது அநியாயமாக ஆட்சி செய்ய பார்க்கிறீர்களா, அநியாயம் செய்து மக்களை நீங்கள் ஆள பார்க்கிறீர்களா, நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்ற செய்தி அவனுடைய கடலத்தை அல்லாஹ் பாதுகாத்து கியாமத்துடைய நாள் வரைக்கும் அதே நேரத்திலே இனிமான அல்லாஹ்வுடைய நபியார்களே, சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா 4 முக்கியமான சம்பவங்களை சொல்றார். ஒரு சம்பவம், ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தங்களுடைய ஊரை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டுக்கு சென்று ஈமானை பாதுகாத்த செல்வந்த குடும்பத்திலே பிறந்த வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ஈமானிய வாலிபர்கள், அவர்களுடைய சம்பவத்தை எல்லாம் பேசுகிறார். இரண்டாவது, பெருமை பிடித்த, மமதை பிடித்த, சுயநலம் பிடித்த ஒரு செல்வந்தர், அவனை அழித்து, அவனுடைய தோட்டத்தை அழித்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வளங்களை அழித்து, பெருமை பிடித்தால் பெருமைக்காரன் அழிந்து விடுவார் என்ற தகவலை அந்த சூறாவுடைய 2வது சம்பவமாகவும், அந்த சூறாவுடைய இறுதி சம்பவமாக ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி கடல் மார்க்கமாக நீண்ட பிரயாணம் செய்து மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதற்காக சென்றார்கள். அதையும் தான் பேசுகிறான். அதே நேரத்திலே அந்த சூறாவில் பேசப்பட்ட மிக முக்கியமான சம்பவம் தான் துல்கர்னைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர். உலகத்தை ஆண்ட 4 பேர்களில் 2 முஸ்லீம்கள், 2 முஸ்லீம்களில் ஒருவர் நபியாகவும் உலகத்தை ஆண்ட ஆட்சியாளராகவும் இருந்தார். அவர்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அதே போல் உலகத்தை ஆண்ட ரஜுலுன் சாலிஹுன் ஹாகிமுன் ஆதில், நீதமான நேர்மையான ஒரு ஆட்சியாளர் துல்கர்னைன், சிக்கந்தர் என்று அவரை சொல்வார்கள். இவர்கள் யார் என்றால் சஹாபாக்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவரும் அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல பிறந்த ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர், உலகத்தை ஆண்டவர். ஒரு நாட்டை அல்ல, ஒரு ஊரை அல்ல, ஒரு மாநிலத்தை அல்ல, உலகத்தை ஆட்சி செய்கிறார். கிழக்கையும் மேற்கையும் ஆண்டார், உலகத்தை ஆண்டார். யூதர்கள் நபியிடத்திலே கேட்டார்கள். யூதர்கள் கூட நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அநியாயக்காரர்களுடைய பரம்பரையிலே வந்த அந்த யூதர்கள், அநியாயம் செய்யக்கூடிய உலகத்திலே மனித இனத்தை கொண்டு குறைத்தவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், அந்த யூதர்களுடைய உள்ளத்திலும் துல்கர்னைனை பற்றி ஒரு நல்லெண்ணம் இருந்தது. கனிமானவர்களே, நேர்மையான ஆட்சியாளர்களை வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு நேர்மையான முறையில் ஆட்சி செய்து மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றி கொடுத்த ஆட்சியாளர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவர்களை பற்றி பேசப்படும். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னah. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுறோம், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுறோம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி பேசுறோம், ஹாரூன் ரஷீதை பற்றி பேசுறோம். முஸ்லிம் அல்லாத சில நல்ல தலைவர்களை பற்றி இன்று வரைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நல்லெண்ணம் வச்சிருக்கிறோம், நல்ல முறையில் ஆட்சி செய்து விட்டு போயிருக்கிறார்கள். அதே போன்று யூதர்களுடைய உள்ளத்தில் இருந்த நேர்மையான ஒரு ஆட்சியாளர் தான் துல்கர்னைன். நபி அவங்களுக்கு கூட துல்கர்னைனை பத்தி என்னன்னு தெரியும். இவர்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு நீங்க
நீங்க உண்மையான நபி என்று சொல்றீங்க, எங்கட கேள்விகளுக்கு நீங்க பதில் தரணும். அதுல ஒரு கேள்வி என்ன, எங்களுக்கு துல்கர்னைனை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், யூதர்கள் உலகத்தை நேர்மையாக ஆட்சி செய்த ஆட்சியாளர் மீது வைத்த மரியாதை நேர்மையின் காரணத்தினால், அவருடைய நேர்மையின் காரணத்தினால் நபியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யார சொல்லலாம், குர்ஆன்ல நிறைய சம்பவங்கள் அல்லாஹ் பேசுறான். துல்கர்னை என்று சொல்லக்கூடிய ஒருவர் உலகத்தில் இருந்தால் தானே ஒரு ஆட்சியாளர், அவரை பற்றி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. தெரியாதது சொல்றது ஒரு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. அல்லாஹ் கட்டளை வந்தா வகை வந்தா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குறான், அருணக அன்பில் கர்ணை. நாங்க வெள்ளிக்கிழமை ஓதுறோம் சூரத்துல் கஹஃப், கருத்தை விலகி ஓதுறோம். நபி இடத்துல வந்து துல்கர்னைனை பத்தி கேட்கிறாங்க. நபி நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க, துல்கர்னைனை பத்தி முழுமையாக சொல்லிடலாம். அவருடைய ஆட்சியை பத்தி சொல்றதுக்கு குர்ஆன் போதாம். அதனால சாத்து அலைக்கும் மின் உதிக்கிறா, அவருடைய வரலாற்றுல ஒரு படிப்பினைக்குரிய விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தாரோம். அல்லாஹ் சொல்ற நபியே, துல்கர்னைனுடைய வாழ்க்கை வரலாற்றில் காணப்பட்ட முன்மாதிரிகளில், படிப்பினைகளில் உங்களுக்கு தேவையான ஒரு விடயத்தை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். சொல்லிட்டல்ல 15 ஆயத்துக்கள். சுப்ஹானல்லாஹ், தொடர்ச்சியாக 15 ஆயத்துக்கள்ல துல்கர்னை அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க செஞ்ச ஒரு பகுதியை மட்டுமல்ல பேசும். நாங்க துல்கர்னைனுக்கு ஆட்சியை கொடுத்தோம். அவர் ஆட்சி செஞ்சாரு. அல்லாஹ் முதல்ல அவங்க சொல்றாங்க, வாசை நாங்கள் இப்படி செய்யும் சபபா. நேர்மையான அவர் ஆட்சி செய்யறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்துல நல்ல ஆளுமை அறிவு இருந்துச்சு. நாங்கள் அறிவை கொடுக்கிறோம். குர்ஆன் என்ன சொல்றது? நீங்க தெரிவு செய்யக்கூடிய தலைவர் அது யாராக இருக்கிற அவ்வளவு உரிமை. ஓட் பண்றது என்பது அது ஒரு மனித உரிமை, ஒரு முபாகான விஷயம், அனுமதிக்கப்பட்ட விஷயம். கட்டாயப்படுத்துறதும் ஜனநாயகத்துக்கு மாற்றம். ஜனநாயகம் என்பது என்ன? ஒரு மனிதன் தானாக விரும்பி தான் முன்வந்து ஒரு தலைவரை தெரிவிக்கிறது. நீ இவருக்கு தான் வாக்களிக்கணும், இவனுக்கு தான் போடணும், நீ வாக்களித்து தான் ஆகணும் என்பது ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகமே சொல்லுது வாக்கு என்பது ஒரு உரிமை, விரும்பியவங்களுக்கு போடணும். கண்ணியமானவர்கள் விரும்பியவங்களுக்கு போடலாம் என்று சொல்கிற போது சில நேரத்தில் தகுதியான ஒருவர் இருக்கும் போது தகுதி இல்லாத ஒருவருக்கு வாக்களிக்கிறது 2 விதமான பாவங்களுக்கு அது காரணமாக மாறும். ஒன்று பொய் சாட்சி. அல்லாஹ் தெரியும் இவர்தான் தகுதி, இவருக்கு செய்யலாம், இவர் வாரத்தால் ஏன் ஊருக்கு மட்டுமல்ல ஒரு சமூகத்துக்கு இவரான பயன் இருக்கு, பொதுநல உணர்வோடு இவருக்கு அனுபவம் இருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த ஆளுமை, ஒரு மனித உலகத்தை ஆள வேண்டுமாக இருந்து ஆட்சி செய்யணும் என்றால் குர்ஆன் முதலாவது ஆளுமை இருக்கணும், அறிவு இருக்கணும். உலக விடயங்கள் இயக்கக்கூடிய ஆளுமைகள், அனுபவங்கள், அறிவுகள் அவரிடத்தில் இருக்கும். அறிவுள்ள ஒருவர் இருக்கும்போது, தகமையான ஒருவர் இருக்கும்போது, தகவல் இல்லாத ஒருவருக்கு, தகுதி இல்லாத ஒருவருக்கு வாக்களிக்கிறது பொய் சாட்சி. குர்ஆன் சொல்லுது, ஷிர்கோடு சேர்த்து அல்லாஹ் பொய் சாட்சியை பேசுறான். ஷிர்க் பெரிய பாவம், யாரும் யாரும் ஷிர்க் வைக்கிறல்ல. அல்லாஹ் ஷிர்கை பற்றி சொல்கின்ற போது நீங்கள் சிலை வணக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், பொய் சாட்சியத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியும், நல்லா தெரியும், இவனால வெற்றி பாரதிய வாய்ப்பு இல்லை, இவனுக்கு போய் வாக்களிக்கிறது என்னோட வாக்க நாங்க வீணாக, நாங்க செஞ்ச பிரயாணம் வீண், நாங்க எடுத்த லீவு வீண், நாங்க பாவித்த மை வீண், நாங்க போட்ட புள்ள நீர் வீண், வீண் விரயம் செய்யறோம். 2வது பாவம். 3வது, நேர்மையான ஒருவர் இருக்கும் போது அவன் வர வேண்டிய, நாங்கள் எதிர்பார்த்தவனுக்கு வாக்களிக்க வேண்டிய நாம் யாருக்கோ வாக்களிக்கிறதால நாங்கள் அவனுக்கு துரோகம் செய்வோம். தகுதி இல்லாதவர்களுக்கு என்னுடைய வாக்குகள் செல்லும் போது பொய்யர்களாக மாறுகிறோம், வீணவரியம் செய்யக்கூடியவர்களாக மாறுகிறோம், அது எனக்கு துரோகிகளாக மாறுகிறோம். அதனால் தான் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் நேர்மையான ஆட்சியாளரிடத்துல அறிவு. 2வது பண்பு சொல்லிருக்கிறோம் கண்ணியமானவர்களே, மக்களோடு சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை இனம் கண்டு மக்கள் சொல்வதற்கு முன்னால் மக்களுடைய தேவைகளை புரிந்து மக்களுடைய தேவைகளை மக்களோடு சேர்ந்து நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். சொல்லி முடித்துக் கொள்கிறேன். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் பேசுது, ஒரு ஊருக்கு போறாங்க. நீண்ட சம்பவம். ஒரு ஊருக்கு போகும்போது அந்த ஊர்ல அந்த மக்கள் 2
மலைகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மலைகளுக்கு இடையில ஒரு பெரிய காடு, காட்டுக்கு பின்னால் அந்த மக்கள் வாழ்றாங்க. எந்த ஒரு ஆட்சியாளர்களும் அவரை தேடி போறதில்ல, காட்டுக்கு போறதில்ல. தேர்தல் காலங்களில் வருவாங்க, தேர்தல் காலங்கள்ல வீட்டு புதிரிக்கு வந்துட்டு போவாங்க. உண்மையான தலைவர் தேர்தல் முடிஞ்சாலும் உங்களை தேடி வரும், உங்களை ஊரை தேடி வரும். வாக்களிக்க மக்களை மதிக்கணுமே, மக்களுடைய பிரதிநிதியாக அவர் போறார். மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்படுகிறார் என்றால் மக்களை தேடி வர வேண்டும். தேர்தல் காலங்களில் மாத்திரம் அல்ல. ஊர்கள் அழைக்கிற அந்த ஊரை கடந்து போறாங்க, பார்க்கிறாங்க. அந்த ஊர்ல காட்டுவாசிகள், வேடர்களை போன்று படிப்பறிவு இல்லாதவர்கள். இந்த மக்கள் சொல்லுது, துர்கர்ணை அலைஹிஸ்ஸலாம் பேசுற மொழி கூட அந்த மக்களுக்கு தெரியாது. மொழி ரீதியாக வித்தியாசமானவங்க, கலாச்சார ரீதியாக வித்தியாசப்பட்டவங்க. இவங்க சிட்டியில வாழ்றாங்க, நகரத்துல வாழ்றாங்க. அந்த மக்கள் காட்டுல வாழக்கூடிய காட்டுவாசிகள். ஆனா நான் ஆட்சி செய்யக்கூடிய என்னுடைய எல்லைக்குள்ளால் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால துர்கர்ணை அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் பேசுறாங்க, மக்களோட பேசுறாங்க. கீழ்ச்சாதி என்று, தரம் கெட்டவர்கள் என்று, மொழி தெரியாதவர்கள் என்று, நாகரீகமற்றவர்கள் என்று மனித இனத்தை அவர் ஒதுக்கவில்லை என்று பேசினார்கள். இது ஒரு மந்திரி அல்ல, பலாசபையில் இருக்கக்கூடிய மந்திரி அல்ல. நான் சொல்றது உலகத்தை ஆட்சி செய்த, குர்ஆன் பேசுகின்ற, பாராட்டுகின்ற நேர்மையான ஒரு ஆட்சியாளர். குர்ஆன் சொல்றது அவருடைய மொழி இவருக்கு தெரியாது, இவர் பேசுற அவங்களுக்கு தெரியாது. ஏதோ சைக்கிள் நிகழ்ச்சி பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா சொல்றாங்க, நாங்கள் காட்டு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் விவசாயம் செய்கிறோம். இந்த மலைக்கு அங்கால இருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அவங்க வந்து என்ன செய்யறாங்க, கட்டையர்கள் எங்கட மக்களை வந்து கொலை செய்யறாங்க, எங்கட விவசாய நிலங்களை அழிக்கிறாங்க, எங்கட தானியங்களை அவங்க நாசமாக்குறாங்க. எங்களுக்கு ஒரு முன்னேற்றம் காண முடியாது, சந்தோஷமாக வாழ முடியாது, எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு வறுமை இருக்கிறோம், விவசாயங்களை அழிஞ்சு போகுது, குழப்பம் செய்யறாங்க. அதனால துர்கர்ணை நீங்களை தேடி வந்திருக்கிறீங்க. நாங்க உங்களுக்கு அந்த கிராம மக்கள், காட்டுவாசிகள் சொல்றாங்க, வேடர்கள் சொல்றாங்க, நாங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறோம், நாங்க காசுதாரோம், நீங்க எங்களுக்கு வர முடியாம உயர்த்தி ஒரு மதிலோட கட்டிட்டாங்க, ஒரு பெரிய காப்பை அவங்க கட்டிட்டாங்க. வர முடியாத அளவுக்கு உயர்ந்த ஒரு காப்பையை கட்டிட்டாங்க. உங்களுக்கு நாங்க உங்களுக்கு காசு தாரோம். உண்மையான ஒரு ஆட்சியாளர் மக்களிடத்தில் பெற்று மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்ல, நாட்டுடைய வருமானத்திலிருந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், பொது நிதியிலிருந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், மக்களிடத்தில் எடுத்து பொக்கத்தில் போடக்கூடியவன் அல்ல உண்மையான தலைவன். மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு செலவழிக்கிறவன் உண்மையான தலைவன். குர்ஆன் பேசுகிறேன், நான் பேசுவது அரச சட்டங்களை அல்ல, குர்ஆன் பேசுகிற சட்டங்களை பேசுகிறேன். இந்த மக்கள் சொன்னாங்க, நாங்க காசுதாரம், நீங்க செஞ்சுட்டாங்க, நீங்க பொருளை வாங்கிடுவாங்க, நீங்க கல்லை வாங்கிடுவாங்க, நீங்க மண்ணை வாங்கிடுவாங்க, நாங்க கூட காசுதாரம். கண்ணியமான சகோதரிகளே, துர்கர்ணை அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஆட்சி, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த செல்வாக்கு தானே நீங்க எனக்கு தார காசை விட சிறந்தது. அல்லாஹ் எனக்கு தந்த ஆட்சி எனக்கு போதும், உங்களுக்கு உதவி செய்யத்தான் அல்லாஹ் என்னை ஆட்சியாளராக நியமித்திருக்கிறான். அல்லாஹ் அந்த அமானியங்களுக்கு தந்திருக்கிறான், அந்த பொறுப்பை தந்திருக்கிறான். நீங்க காசு தரத்தை இல்லை, நான் உங்களுக்கு காசு செலவழிச்சு நான் பொருட்களை கொண்டு வாரேன், ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு உதவி செய்யும், உங்களோட உடம்பால உதவி செய்யணும். மூணாவது என்ன செஞ்சாங்க சோதரர்களே, அந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. காட்டில் மேய்ந்து கொண்டிருந்த அந்த மனித இனத்துக்கு கட்டிடம் கட்டுகின்ற பொறுப்பை கொடுத்து, வேலையை கொடுத்து, தொழிலை கொடுத்தார்கள் துர்கர்ணை. தொழிலற்ற வாலிபர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதும் அரசு தரக்கூடிய பொறுப்பு. நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடத்திலே அந்த தகமை இருக்கிறதா, ஆளுமை இருக்கிறதா என்பதை பார்த்துதான் நாளைய தினம் நாங்கள் உள்ளறிவது சொன்னாங்க. நான் பொருளை வாங்கிக்குவார், நீங்க காசு தரத்தை நீங்க என்ன உதவி செய்யணும். மக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு கல்லால கட்டிட்டாங்க. துர்கர்ணை சொன்னார், இல்ல கல்லால கட்டினா அது உடஞ்சி போயிடும், இரும்பான ஒரு மலையை மாறி கட்டி அந்த மலைகளுக்கு இடையில ஈயங்களை காட்சி ஊற்றுறேன் சொல்லி கண்ணியமானவர்கள் சொன்னாங்க. நாளில் உலகம் அழிக்கப்படக்கூடிய நேரத்துலதான் அந்த கோட்டை அழிக்கப்படும். அது வரைக்கும் யாராலையும் அதை அழிக்கலாம். அதுக்கு மேலால ஏறவும் மேலா அந்த அளவுக்கு உயரமாக இரும்பான ஒரு கோட்டையை துர்கர்ணை அலைஹிஸ்ஸலாம் கட்டி கொடுத்தாங்க. அடுத்த பாடம் என்ன?
ஒரு அரசியல்வாதி, ஒரு தலைவன், ஒரு சமூக தலைவன், ஒரு பொறுப்பு வாய்ந்தவன், அரசியல் ஈடுபடக்கூடியவர் மக்களுடைய அபிலாஷைகளை விட, மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை விட, மக்களுடைய ஆசைகளை விட, மக்களுடைய தேவைகளை விட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். மக்களை தேடி வர வேண்டும். சாதி மதம் மதவேதம் வித்தியாசங்களை பார்க்காமல் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும். ஒரு சமூக பிராணியாக அவர் இருக்க வேண்டும். மனிதனை மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். மனிதனோடு கலக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதர்கள் தேவைகளை சொல்வதற்கு முன்னால் மனிதர்களுடைய தேவைகளை கேட்டறியக்கூடியவராக இருக்க வேண்டும். மனிதர்கள் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இதுதான் ஒரு ஆண் சொல்கின்ற ஒரு ஜனாதிபதி தலைவருடைய நன்மை. அதற்கு பின்னால இரும்பால கட்டி கொடுத்தாங்க. ஒரு ஆண் அவர்களை பெருமையாக பேசுது. அவங்களே சொல்றாங்க, கியாமத்துடைய நாள் வந்தா அல்லாஹ் உலகத்தை அழிக்கக்கூடிய நேரத்தில் அழிஞ்சிடும், அதுவரைக்கும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னாங்க. இறைவன் அல்லாஹ்வுடைய அடியார்கள். எனவே பல பேர்கள் வேட்பாளர்களாக இருக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு பகத்தறிவை தந்திருக்கிறான். நாங்கள் தூரோடு செயல்பட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரோடு செயல்பட்டார்கள். எனவே அநியாயத்தை கட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆட்சியாளராக நாம் தெரிவு செய்கின்ற தலைவர் அமைய வேண்டும் என்ற நல்ல ஆசையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நியாயத்தை வளர்க்கக்கூடியவராக, நீதியை நிலைநாட்டக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவரிடத்திலே இந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற எல்லா மக்களையும் மதித்து, எல்லா இடங்களையும் மதித்து, எல்லோரையும் மதித்து செயல்படுகின்ற பொதுநல உணர்வு உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே மக்களை தேடி வரக்கூடியவராக அல்லது மக்களை சந்திப்பதற்கான அவகாசங்களை கொடுக்கக்கூடியவராக, எலெக்ஷனுக்கு பின்னாலும் தேர்தலுக்கு பின்னாலும் மக்களை மனிதர்கள் என்று அவர்கள் தான் எங்களுக்கு வாக்களித்தார்கள், அவர்களுடைய வாக்கை பெற்றுதான் நான் அந்த ஆசனத்துக்கு வந்திருக்கிறேன் என்று உணர்வோடு பழையதை மறக்காமல் நான் இப்படி இருந்தேன், இப்படி ஆகியிருக்கிறேன் என்று உணர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக, மக்களுடைய அபிலாஷைகளை விட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்கின்ற சேவை மனப்பான்மை உள்ளவராக அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை பார்த்துத்தான் நாங்கள் புல்லடி போட வேண்டும். எனவே நாம் போடுகின்ற புல்லடி சாதாரண வடிவம் கிடையாது. கியாமத்துடைய நாளையில் அது கேள்வி கணக்கிற்கு உருவாக்கப்படும். அல்லாஹ் சொல்கிறான், சத்துப்தகு ஷஹாதத்து உம்மலின் அலூன். நாங்கள் வாக்கிடுறோம் இவன் நல்லவன் என்று. நாங்கள் புல்லடியை கொடுத்து சும்மா வர யாரு வர போல சும்மா பொழுது வந்து சில பேர் சொல்றது, அவன் வந்துட்டான், அவன் அநியாயம் செஞ்சுட்டான், அவன் அந்தந்த வேலை செஞ்சுட்டான், மனிதர்களை அழிச்சுட்டான், நாட்டமாக்கிட்டான், நாட்டுடைய சொத்துக்களை வளங்களை விட்டுட்டான் என்றால் அதுக்கு நானும் குற்றவாளியாக அல்லாஹ் சொல்றான். நீங்க போடக்கூடிய புல்லடியாக இருக்கலாம், ஒருவருக்கு எதிராகவோ அல்லது ஒருவருக்கு சார்பாகவோ நீங்க சொல்லக்கூடிய சாட்சியாக இருக்கலாம். நாளைய காலையில நாங்க போடக்கூடிய புல்லடி தானே இது ஒரு சாட்சி. என்ன சாட்சி? ஏண்ட கண்ணோட்டத்துல, ஏண்ட சிந்தனையில, ஏண்ட ஆராய்ச்சியில இவன் நல்ல இவன் வந்தா செய்வான், இவனால அல்லா கனவுகளை உண்டாக்குவான், இவனால சில கைராட்டுகள் அல்லா உண்டாக்குவான், இவன் நல்லவனுக்கு காட்சி சொல்லுவார். உண்மையில் அநியாயக்காரனாக இருந்து தகுதி இல்லாதவனாக இருந்து அது போய்தான் பாவமாக மாறும். அல்லா சொல்றான், உலகத்தில் நீங்க சொல்லக்கூடிய சாட்சிகளை நாங்க எழுதி வச்சிருக்கிறோம், நாளை தியாகத்துடைய நாளையில் உங்கள்கிட்ட கேட்கப்படும், உங்கள்கிட்ட வினவப்படும். ஏன்னா கண்ணியமானவர்களே, என்னோட வாக்கு செல்லுபடியா இல்லையா என்று அரசு தீர்மானிக்க முடியும், அல்லா தீர்மானிக்கிறான். எனவே அல்லா இடத்துல துவா செய்வோம். தகுதியானவர்களை நாங்க யார தகுதி என்ற இடம் காண்றோமோ, 30க்கும் மேற்பட்டவங்க கேட்கிறாங்க, அதுல யாருக்கு கேட்டா வரையணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ, யாரால செய்யணும் என்று எதிர்பார்க்கிறோமோ, யார் எந்த குழு வந்தா, எந்த ஆட்சி வந்தா, எந்த அரசு வந்தா அல்ல அவர்களை கொண்டு வேலை வாங்குவான், ஊருக்கும் நலவு கிடைக்கும், மக்களுக்கு நலவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அப்படியானவர்களுக்கு தான் நாங்கள் புல்லடிக்க வேண்டும். துவா செய்துவிட்டு போவோம். பிஸ்மில் சொல்லிக் கொண்டு எங்களுடைய வாக்குகளை நாங்கள் செலுத்துவோம். நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய நடத்தைகளை வைத்து, எங்களுடைய துவாவை வைத்து, எங்களுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் அல்லாஹ் ஆட்சியை உண்டாக்குவான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலைனா மின் ரூபினா வலா யகாஃபு ஃபீனா வலா யர்ஹமுனா. மக்களுடைய நலவும் நல்லாட்சியை கொண்டு வரும். மக்கள் செய்கின்ற பாவம், மக்கள் செய்கின்ற ஏமாற்றம், மக்கள் செய்கின்ற கலப்படம், மக்கள் செய்கின்ற துரோகம், மக்கள் செய்கின்ற மோசடி, மோசமான ஆட்சி உண்டாக்கும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லி அலைனா பிதுனூபினா வலா யகாஃபு ஃபீனா வலா யர்ஹமுனா. யா அல்லாஹ், நாங்கள் செய்கிற பாவத்தால எங்கள் மீது இரக்கம் காட்டாத, உன்னை பயப்படாத இந்த மக்களுக்கு அநியாயம் செஞ்சா அல்ல என்ன பிடிச்சிடுவான், இந்த மக்கள் அநியாயமாக சித்திரவதை பண்ணினா அல்ல என்ன பிடிப்பான் என்ற பயம் இல்லாத, என்னை பயப்படாத, எங்கள் மீது அல்லாவை பயப்படாத, எங்களுடைய விஷயத்தில் மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாவை பயப்படாத, அதே நேரத்தில் எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு ஆட்சியாளனை எங்களோட பாவத்தாளனி உலகத்துல கொண்டு வந்தாங்க. அப்படியான ஆட்சியாளர் எங்களுக்கு சாட்சியாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. எனவே நல்லாட்சி என்பது அது முஸ்லிம் செய்தாலும் நேர்மையான செஞ்ச நல்லாட்சி. ஆரம்பத்தில் சொல்றேன்,
முஸ்லிம் அல்லாதவர் வந்தாலும் நியாயமாக நேரடியாக ஆட்சி செஞ்சா அவர் அப்துல்லாஹி ஆன போல அவர் நிஜாசியை போல கண்ணியமான அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். துஆ செய்துவிட்டு இஸ்திகாரா செய்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று படுகிறதோ அவர்களுக்கு வாக்களித்து விட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். பிரச்சனைகள் இல்லாமல், கலவரங்கள் இல்லாமல், எந்த ஒரு சந்தேக தேர்வுகள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக அந்த முடிவுகள் வர வேண்டும். அதற்கு பின்னால் இஸ்லாமிய சமூகமும் ஏனைய சமூகமும் ஏழையும் செல்வதர்களும் இயக்கர்களும் தாழ்ந்தவர்களும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் எல்லோருக்கும் பிரயோஜனமான ஒரு நேர்மையான ஆட்சி அல்லாஹ் தர வேண்டும் என்று துவா, அதாவது முடிவு வரும் வரைக்கும் நாம் துவாவோடு இருக்க வேண்டும். வதந்திகளை வீணாக பேசுவதற்கூடாக வட்டத்தினூடாக வதந்திகளை பரப்பி சமூகத்தின் மத்தியிலே குழப்பங்களை பிரச்சனைகளை செய்யாமல் நல்ல முறையில் அல்லாஹ்வுக்காக அந்த முடிவை தர வேண்டும் என்று துவா செய்து நாங்கள் எங்களுடைய அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய நாட்டுக்கு கியாமத்துடைய நாள் வரைக்கும் நல்ல முறையிலே நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பரம்பரையினர்களுக்கு மறுமலர்ச்சியான ஒரு ஆட்சியை நான் ஏற்படுத்தி தருவாயாக. இன்றைய தினத்திலே யா அல்லாஹ், நாளைய தினத்திலே அங்கே எடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குகள் நம்முடைய முடிவை நீ அறிந்தவனாக இருக்கின்றாய் ரப்பே. எல்லா முடிவுகளையும் நீ அறிந்தவனாக இருக்கின்றாய் ரப்பே. நாங்கள் இந்த நாட்டில் பல இடங்களிலே என்னுடைய இஸ்லாமிய சமூகம் அநியாயங்களை சந்தித்திருக்கிறார்கள் ரப்பே. அநியாயங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். உயிர் பலிகளை நாங்கள் சுமந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். என்னுடைய வீடுகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய உடைமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வீடுகள் என்ன, என்னுடைய ஜனாசாக்கள் என்ன, என்னுடைய நிலங்கள் என்ன, என்னுடைய கடைக்கூடிகள் என்ன, எல்லாவற்றையும் அளிக்கப்பட்டிருக்கிறது ரப்பே. இந்த அநியாயங்களை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரப்பே, பார்த்துக் கொண்டிருக்கிறாய் ரப்பே. எனவே உன்னிடத்திலே கையேந்தி இந்த புனிதமான வெள்ளிக்கிழமையில் இந்த மெம்பரிலிருந்து உன்னிடத்திலே கையேந்தி கேட்கின்றோம். நியாயமான நேர்மையான மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய, மனிதர்களை மதித்து மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற, அநியாயத்திற்கு எதிராக கொடுக்கின்ற நீதமான ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு தந்தருவாயாக.